Morning students. Today we are going to learn about distributed operating system. So distributed operating system அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, this feature takes care of the data and application that are stored and processed on multiple physical locations across the world over the digital network. ஓகேங்களா? ஸோ இதோடைய இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் OS உடைய மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து நம்மளோட டேட்டாஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அதாவது மல்டிபிள் லொக்கேஷனில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் OS வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இதான் இதோடைய மெயின் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்நெட், அதுக்கு எக்ஸாம்பிள் இன்டர்நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம எந்த அப்ளிகேஷன்ஸை வேணாலும் எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ண முடியும் இல்லையா? The distributed operating system is used to access shared data and files that reside in any machine around the world. அதே மாதிரி நம்ம இந்த OSஐ யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டேட்டாஸை, நம்மளுடைய ஃபைல்ஸை, ஸோ எந்த அதாவது மெஷின் டிவைஸில் எதில் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்டர்நெட் மூலயமா நம்ம செல்ஃபோன்ஸ், வேறு என்னென்ன சிஸ்டம், இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம ஷேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். என்ன ரிசோர்ஸஸ் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். The user can handle the data from different location. அதே மாதிரி லொக்கேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து நம்ம டேட்டாஸை யூஸ் பண்ண முடியும். The users can access us if it is available on their own computer. ஸோ நம்ம வந்து வேர்ல்டில் எந்த இடத்துல வேணாலும் இருந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்லேயே இருந்து நம்ம இந்த OS மூலிமா ஸோ நம்ம அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து அதோடைய ஃபீச்சர். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். the advantage of distributed operating system is follows. ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, a user at one location can make use of all the resources available at another location over the network. ஓகேங்களா? ஸோ இந்த 4 அட்வான்டேஜும் வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டுமே 5 மார்க் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். A user at one location can make use of all the resources available at another location over the network அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரை நாம் ஒரு லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னா, ஸோ வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டிவைசஸ் என்னன்னாலும், பிரிண்டர், ஸோ இந்த மாதிரி ஃபேக்ஸ், ஸோ இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. நெட்வொர்க் மூலமா அதை அக்சஸ் பண்ண முடியும். அதை அக்சஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஸ்கூலில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு இடத்துல ஒரு லேபில் இருக்கிறதுலேருந்து இன்னொரு ஆஃபீஸ் ரூமில் இருக்கிறதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ சார் ரூம்லேருந்து ஆஃபீஸ் ரூமில் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு தான் வந்து ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஓப்பன் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இன் த நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா என்ன கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் என்ன வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஈஸியாக வந்து நம்ம நெட்வொர்க் மூலிமா ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 4 சிஸ்டம் வச்சுருக்கேன் அப்படின்னா அது மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். 5ஆவது ஒரு சிஸ்டம் வேறு ஒரு ரூமில் நான் போய் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நெட்வொர்க் மூலிமா ஈஸியாக ஆட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் மூலிமா இந்த மாதிரி பிரிண்டர்ஸு, கம்ப்யூட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி என்னென்ன டிவைஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் த இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்டு. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்டை வந்து நம்ம பார்த்திங்கன்னா, ஸோ அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் OS வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெடியூசஸ் த லோடு ஆன் த ஹாஸ்ட் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸோடைய கவுண்டிங்கை வந்து ஸோ ரொம்ப கம்மி பண்ணுறதுக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதான் இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், இந்த இமேஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய சிஸ்டம், ஸோ பாருங்கள் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஸோ இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்கங்கே இருக்கிற சிஸ்டத்தை எல்லாமே இன்டர்நெட் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஈஸியாக நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாஸை எல்லாமே நம்ம ஃப்ரீயாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ப்ராமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் ஃபாலோஸ். ஸோ ப்ராமினன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன OSலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், iOS, ஆண்ட்ராய்டு, இந்த 5 OSும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு OSும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் எ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ GUI அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். GUI lets you use your mouse to click icons, buttons, menus and everything is clearly displayed on the screen using a combination of graphics and text elements.
ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஸோ நமக்கு வந்து இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த GUI மெத்தட் தான். ஸோ GUI அப்படின்னா என்ன, எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் மவுஸை வச்சுட்டு அதோடைய ஐகான்ஸ் என்ன, அந்த பட்டன்ஸ் என்ன, அதோடைய மெனு என்ன, ஸோ அதை பார்த்தாலே நமக்கே தெரியும். அதை போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணாலே அதில் நிறைய காம்பினேஷன் ஆஃப் கிராஃபிக்ஸாக இருக்கும். அது எல்லாமே அதை போய் நம்ம கிளிக் பண்ணாலே நமக்கு அந்த எலிமெண்ட்ஸ்குள்ளே எப்படி போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. OS can be either proprietary with a commercial license or can be open source. ஓகேங்களா. ஸோ இப்போ ஓஎஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா காமனாக நமக்கு வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸ்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது OS. அது இல்லாமல் ப்ராப்ரைட்டரி OSும் இருக்குது. அது ப்ராப்பராக நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், ஈச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் GUI has a different look and feel. So if you switch to a different operating system it may seem unfamiliar at first. இப்போ இந்த பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எனக்கு இதை பற்றிலாம் யூஸ் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஆப் என்ன அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாமே எப்படி இருக்குது, GUI மெத்தடில் தானே இருக்குது. ஸோ இமேஜஸ் தான். அது போய் நம்ம கிளிக் பண்ண உடனேவே அடுத்து என்ன ஸ்டெப் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணாலே நமக்கு ஈஸியாக வந்து ஐடியா கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, நமக்கு வந்து அதை பற்றி தெரியவே இல்லைனாலும் பட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. GUI has a different look and feel. So if we switch to a different operating system it may seem unfamiliar at first அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. However, modern operating systems are designed to be easy of use and most of the basic principles are the same. ஓகேங்களா. ஸோ மாடர்ன் OS அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ பேசிக் பிரின்சிபல்ஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். எல்லாமே பேசிக்காக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். யார் வேணாலும் அதை அன்ஃபெமிலியர் கூட யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு வேரியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ மேலே கொடுத்துருந்தாங்க, அதுவே இங்கே அதோடைய ஐக்கானோட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா விண்டோஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்க லினக்ஸ். ஸோ இதான் வந்து பாப்புலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய OS. அது எல்லாமே இன்னும் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெட் ஹேட், மேக் OS, FreeBSD, Solaris, Sun, Cobalt. ஸோ இவ்வளோவும் பார்த்திங்கன்னா OS தான். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் OS இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. அதே 1 மார்க்கில் ஸோ இதில் என்னென்ன OS இருக்குது, இதில் எது வந்து கமர்ஷியல் OS அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அதனால் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோப்ரையட்டரி லைசன்ஸ், ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ லைசன்ஸ். ப்ரோப்ரையட்டரி லைசன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், ஆப்பிள் மேக் OS, ஆப்பிள் iOS. அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா யுனிக்ஸ், லினக்ஸ், கூகுள் ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான OSலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து 2 டைப்ஸாக நமக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸோ பாப்புலராக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யுனிக்ஸ் அண்ட் லினக்ஸ்லாம் வந்து ரொம்ப பாப்புலராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். யுனிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ யுனிக்ஸ் இஸ் ஏ family of multitasking multi-user operating systems that derive originally from Atlantic Bell Labs, where the development began in the 1970s by Ken Thompson and Dennis Rich. ஓகேவா. ஸோ யுனிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ண பாருங்கள், மல்டி டாஸ்கிங். ஓகேங்களா. ஸோ மல்டி டாஸ்கிங்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதே மாதிரி அட் எ டைமில் மல்டி யூசர்ஸ் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் ஜாப் அதில் அசைன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த யுனிக்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா அட்லாண்டிக் பெல் லேபில் தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1970s. யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கென் தாம்சன் அண்ட் டெனிஸ் ரிச். ஓகேங்களா. ஸோ இந்த நேமை நோட் பண்ணிக்கோங்க, இது அடிக்கடி கேட்பாங்க 1 மார்க்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். யுனிக்ஸ் அது மாதிரி மல்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ யுனிக்ஸ் அது மாதிரி. ஓகேவா. அதெல்லாம் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லினக்ஸ். ஸோ லினக்ஸ் இஸ் ஏ ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் கேன் பி மாடிஃபைட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை எனி ஒன் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ இதான் ஏற்கனவே சொன்னோம். ஸோ லினக்ஸ் அப்படின்றது என்னது, ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறோம், இதை வந்து மாடிஃபை பண்ண முடியும் ஈஸியாக. அண்டு இன்டர்நெட் மூலயமா எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் இது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்ரையட்டரி சாஃப்ட்வேர் லைக் விண்டோஸ். ஸோ இது டோட்டலாக விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. விச் கேன் ஒன்லி பி மாடிஃபைட் பை த கம்பெனி தட் ஓன்ஸ் இட். ஓகேவா. இதோட மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ லினக்ஸ் அப்படின்னாலே ஓப்பன் சோர்ஸ், அதனால தான் வந்து அதை பாப்புலராக இன்டர்நெட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. There are many versions and their updates. Most of the servers run on Linux, but it is easy to customize.
ஸோ இதில் லினக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அதில் எந்த வெர்ஷன் வேணாலும் நம்ம எடுத்து அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட நிறைய பார்த்திங்கன்னா இப்போ சர்வர் எல்லாமே எதை வச்சு ரன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லினக்ஸ் தான். ஏன்னா அதை வச்சுட்டு ஈஸியாக நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க, அதனால தான். ஸோ இங்கே பாருங்கள், இதான் வந்து லினக்ஸ், ஓகேங்களா. ஸோ லினக்ஸ் ஓஎஸோடைய ஸ்க்ரீன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லினக்ஸில் என்ன வெர்ஷன் பார்த்திங்கன்னா உபுண்டு, ஓகேங்களா. லினக்ஸ் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது உபுண்டு உங்களுக்கு லேப் எக்ஸசைஸ் இருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள், there are a few different distributions of Linux like Ubuntu, Mint, Fedora, Red Hat, Debian, Google's Android, Chrome OS and Chromium OS which are popular among users. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் 2 மார்க்ஸில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. there are a few different distributions of Linux like என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். லினக்ஸோடைய ஓஎஸ் இது எல்லாமே, ஓகேங்க. லினக்ஸ் வெர்ஷன்ஸ் இது எல்லாமே உபுண்டு, மின்ட், ஃபெடோரா, ரெட் ஹேட், டெபியான், கூகுள்ஸ் ஆண்ட்ராய்ட், க்ரோம் ஓஎஸ் அண்ட் குரோமியம் ஓஎஸ். இதுதான் வந்து லினக்ஸில் இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ். ஸோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் originated in 1991 as a project of Linus Torvalds from a university student of Finland. ஸோ இந்த லினக்ஸ் ஓஎஸ் வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லினஸ் டார்வால்ஸ் அப்படின்றது தான். எப்போ அப்படின்னா 1991, ஓகேங்களா. அவர் பார்த்திங்க அப்படின்னா ஃபின்லாந்தில் ஒரு ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். அவர் எப்படி அதை வந்து டெவலப் பண்ணார் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். He posted information about his project on a news group for computer students and programmers. He received support and assistance from a large pool of volunteers who succeeded in creating a complete and functional operating system. Linux is similar to the Unix operating system. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த இதை டெவலப் பண்ணுறதுக்கான அவருக்கான சோர்ஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நியூஸ் குரூப்பில், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த லினக்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கான சப்போர்ட் கேட்டிருந்தார். ஸோ அவங்க எல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஸோ இது வந்து ஒரு நல்ல இதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் வாலண்டியர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணாங்க அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா இதை டெவலப் பண்ணார். ஓகே, ஸோ லினக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டு யுனிக்ஸ். ஸோ யுனிக்ஸ் மாதிரியே தான் இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ யுனிக்ஸ்லேருந்து தான் வந்து அவர் வந்து அதை பார்த்துட்டு தான் அதுலேருந்து தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அது வந்து அவர் வந்து டெவலப் பண்ணியிருந்தார், ஓகேங்களா. அவர் வந்து அதுக்கான நேம் பார்த்தீங்க அப்படின்னா யுனிக்ஸ் ஞாபகமாக தான் அவர் வச்சுருந்தார். அவருடைய நேம் வந்து லினஸ் டார்வால்ஸ். ஸோ லினஸில் லீ அப்படின்றதையும் யுனிக்ஸுன்ற ஓஎஸ்லேருந்து டெவலப் பண்ணதால் அந்த எக்ஸ் அப்படின்றதையும் வச்சுட்டு ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதை கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேருடைய இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதுக்கான இது. ஓகே, ஐ மீன் சாஃப்ட்வேர்னால் ஓஎஸ்க்காக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். யுனிக்ஸ் அண்ட் த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வர் டெவலப்ட் பை AT&T and distributed at government and academic institutions, which led to both being ported to a wider variety of machine families than any other operating system. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த யுனிக்ஸ் அப்படின்ற ஓஎஸை டெவலப் பண்ணாங்க. ஸோ அதையும் சரி சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் டெவலப் பண்ணது யார் அப்படின்னா AT&T லேபில் தான் வந்து டெவலப் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது யுனிக்ஸ் ஓஎஸில் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருப்போம். லாயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க நீங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த இது பாருங்கள், லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படின்னு இந்த இமேஜ் பாருங்கள், என்ன நல்லா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. லினக்ஸ், மின்ட், ஃபெடோரா, உபுண்டு, பாஸ், ரெட் ஹேட். இதில் எக்ஸ்ட்ரா பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம மேலே பார்த்ததில் பார்த்திங்கன்னா அது கொடுக்கல அந்த ஓஎஸை. ஸோ இந்த இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க. நீங்கள் மேலே மட்டும் படிச்சுட்டு ஸோ கீழே கொடுக்குறத பார்க்காம விட்டுறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா வந்து பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.